பணவரி 200 சனிக்கிழமை 5 வாரம் ஆச்சு. இது கால் கட்டையும் கால் வரலை போட்டு ₹100. காலவழிக்கு ஒரு ரூபா கொடுத்து பழம் கட்டால் முடியல காலம் காலம் ₹10,000 கொடுத்து காலத்துக்கு மீதி இந்த ஊருக்குள்ள 1000 பேர் வேணும். காலத்துக்கு 10,000 வேணும். இது மஜா சக்கரம் கிடக்குது. ஆளுக்கு தந்து பழைய போ திருடி தவோ எங்காச்சும் போ சூழ் நல்ல சொல்லாம ஒரே சூழாக உலக கூட்டு போய் காப்பாடுங்களா கூடாரி பணம் 200 கட்டி சாப்பாடு பார்க்கறது இல்லை அவங்களுக்கு என்ன பண்ணுறது 200 அது ஓட வைத்தாங்க ஆள் நல்லா அமுச்சு விடுது என்ன போட்டாங்க சைக்கு முன்னாடி கால் வலிக்குது வேலை பாருங்க வேலைக்கு வந்தாலைக்கு போயிட்டுக்கலாம்
எனக்கு பையனை பணம் 5 ரூபா கொடுங்க. நாங்கள் ஒரு பழத்தில் இன்னும் அப்படி பார்த்து சைக்கிள் ஓடி கால் வலிக்குது. கால் 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 பணம் 500 ரூபா கொடு. நான் இருக்குது நைட்டுக்கு 500 ரூபா சீக்கிரமா கையை விட்டுடுவேன். சரி வேலைக்கு போ கொடுங்க. வேலைக்கு போகும்போது பெரிய அடுப்பு பண்றேன். நான் வேலை செய்யும் போது உடையது பண்றாரு ஒல்லு போகும் நைட்டோட தூங்க வேண்டியது. பல 500 ரூபா வேணும். ஏய் காரணம் உனக்கு 500 இது மாதம் சம்பளம் செலவு கேட்ட கொடுக்கவே மாட்டேங்கிறேன். ஈஸியாக கூட காசு இல்லை. 500 விடு. 2 நைட்டு கார்பேட்டை போயிட்டு வரும். தேவி 500 விடு தேவி. கோபம் அடிச்சு போடுவேன். 500 வேலை கொடுக்க மாட்டேங்கிறேன். 500 வேணும். டீ கடைக்கு கொடுக்கணும். டெய்லி டீ சாப்பிட்டு 2 வாரம் கொடுக்கல. 500 ஆயிடுச்சு. அந்த வழி வேலைக்கு போ. எப்படி வேலைக்கு போவா? 500 ரூபா கடைக்கு கொடுக்கலாம். பார்த்து கேட்குறேன். பிடிச்சி கட்டி வச்சுருவேன். 4 பேருக்கு முன்னு கேட்குறேன். வானக்கேடு 2 தான் கடையில் டீ சாப்பிட்றது. 3 வாரம் ஆச்சு. 1 வாரம் கொடுக்கணும். டீ கடைக்கார நீ முறைச்சிட்டு இருக்கிறேன். 4 பேருக்கு முடியாது. ஐம்பத்துல கொடு. நாளைக்கு ஒரு வாங்கி தரேன். ஆனால் டீ கடைக்கார எடுத்துக்கிறாங்க. டெய்லி டீ சாப்பிட்றேன். 2 பேரும் டீ போட்டால் சாப்பிட்றேன்ல. 500 ரூபா கடைக்கு ஆகிக்குது. நீ கொடுக்கவே மாட்டேங்கிறேன். அது 4 பேருக்கு கடை எனக்கெல்லாம் கஷ்டமா இருக்குது. சரி எப்பவுமே லோனில் சாப்பிட்றதாச்சும் மாதத்துக்கு கொடுங்க. அது உங்களை செய்ய ஊருக்கு ஏறி போட்டுருந்தாச்சு. பொள்ளாச்சி வந்து பூரா காசு தராங்க. உங்க முன்னாடி வந்து நாசா போச்சு. நாங்கள் வந்து செலவாகி போச்சாச்சு. நான் கடைக்கு தரவில்லை. நீ போனது நீ உட்காம நான் 6 எப்படி கேட்கறது? உங்கள் அப்பா சுடுகாட்டில் இருக்கிற கொடுப்பானா? எங்கள் அப்பா தான் உங்கள்கிட்ட கேட்குறது. மாதம் சேலரி வேலை பத்தாது. புதுசாக கஷ்டம்லாம் கொடுக்கணும். 5 நிமிஷம் கொடுக்க மாட்டேன். எறும்பு அளவு சரியாக
பொள்ளாச்சி கூட வந்து செலவாகி போச்சு. இதை கடை கொடுக்கலாம், கடைக்காரங்க சட்டைக்கு வரா. டெய்லி காலையில் ஒட்டி பொழுதோட ஒட்டி காலையில் ஒட்டி பொழுதோட ஒட்டி சாப்பிடுவேன். இப்போ பேலன்ஸ் இருக்கும், எப்படி டீ சாப்பிடுவேன். அது ஒன்றும் காசு கேட்டு கேட்குறான், டெய்லி டெய்லி கேட்குறான். 10 பேருக்கு போய் கணக்கெல்லாம் வீடு கடை வீடு கேட்குறேன். எனக்கு கஷ்டமாக இருக்குது. இன்னைக்கு நாளைக்கு இன்னைக்கு தர நாளைக்கு தரேன் சொல்லிட்டு எத்தனை நாளைக்கு தர முடியும்? 500 கொடுக்க மாட்டியா? இந்த மாதம் சம்பளம் வேலை தரமாட்டேன். இப்போ 500 ரூபா கொடுது. கடையில் அக்கௌண்ட் வச்சு சாப்பிட்டு இருந்தா டீயும் போட்டால் எதுக்கு 1 மாதம் கூட பொள்ளாச்சி செலவாயிருக்கு. 2 மாதத்துக்கு எவ்வளோ டீ கடை கொடுப்பாங்க. நீ அடி கொடுத்த பண்ணி கேட்டா 500 ரூபாய், எனக்கு 10 ரூபா வாங்க முடியாது. டீ கடைக்காரங்க அப்புறம் என்ன கிளாஸ்ல டீ வச்சு கொடு. டெய்லி போட்டா போட்டு கொடு. காலையில் 2 போண்டா, பொழுதாக்கு 2 போண்டா. டீ கிளாஸ்ல டீ வச்சு கொடு. கடை சாப்பிட்டு கடனாவது அவன் கூட சண்டைக்கு வந்துருக்கான். கணக்கான போக சண்டை கட்டிட்டு என்ன வருது. அப்போ போய் டேஸ்ட் 500 ரூபாய்க்கு 10,000 செலவு பண்ணுறது. இதுனா வேலைக்கு போகும்போது கிளாஸ்க்கு டீ வச்சுக்கு 2 போண்டா. என்ன போண்டா தண்ணி கிளாஸ்க்கு வாங்கிக்க. சூடு ஆறாமல் கூட இருக்குது போண்டாவும். டீ மாறாமல் கூட போண்டாவும் மாறாமல் கூட. டெய்லி 4 போண்டா. காலையில் 2 போண்டா, பொழுதா 2 போண்டா.